இப்போ இருக்கிற செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் நம்மளுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது, கரெக்டாக 7 to 8 hours தூங்குறோமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ நல்லா ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றோமான்னு கேட்டால் தெரியல. ஆக்சுவலி நம்மளோட ஃபுட்லேருந்து சுகரை கட் டவுன் பண்ண போகிறோம். மைதா ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். கடைசியில் தூக்கத்தில் கோட்டை விடக்கூடாது. தண்ணி குடிக்கணும்னு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு க்ரீன் வெஜிடபிள் இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும். ஹாய், அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பொங்கலுக்கு அப்புறம் யாரெல்லாம் என்னென்ன நினச்சிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்கணும். ஸோ இந்த 2025 எல்லாருக்குமே நல்ல வருஷமாக அமையணும். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் தரீங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி. அண்ட் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. லைக் நீங்கள் எப்படி வெயிட் லாஸ் பண்ணீங்க, என்னென்ன ஃபாலோ பண்ணீங்க, எங்களுக்கும் டிப்ஸ் கொடுங்க, முடிஞ்சா டயட் பிளான் கொடுங்க, அப்படியெல்லாம் கேட்டிருந்தீங்க. நான் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். நான் டயட்டிஷியன் இல்லை, பட் ஒரு 2 years நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறையவே ரிசர்ச் பண்ணி லாஸ்ட் இயர் 100 days சேலஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 14 kgs ரெடியூஸ் பண்ணியிருந்தேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன்றதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை நம்ம வெயிட் லாஸ்ன்னு சொல்ல முடியாது, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கிற செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் நம்மளுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது, கரெக்டாக 7 to 8 hours தூங்குறோமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ நல்லா ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றோமான்னு கேட்டால் தெரியல ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட்லேருந்து சுகரை கட் டவுன் பண்ண போகிறோம். சுகர்னா எனி கைண்ட் ஆஃப் சுகரில் நம்மளுக்கு வாயில் வச்சா இனிப்பாக இருக்கும் இல்லைங்களா, அந்த கைண்ட் ஆஃப் சுகர் எல்லாமே கட் பண்ணுவோம். ஏன்னா இது எனக்கு என்னோட டயட்டிஷியன் சொன்னது. லைக் ஒயிட் சுகர், ஹனி, இதெல்லாமே நான் இந்த 100 daysல கட் பண்ணேன். எனக்கு நல்லாவே ரிசல்ட் இருந்துச்சு. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் உங்களுக்குமே சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஆயில் ஃபுட், ஆயிலில் ஃப்ரை பண்ண ஃபுட், ஜங்க் ஃபுட், நம்ம வெளியிலேருந்து வாங்குற சிப்ஸ் ஃபுட், ஆயில் ஃப்ரைடு ஃபுட், எல்லாமே அவுட் சைட் ஃபுட் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டிலே சமைச்சு சாப்பிட்டா அதுவே ரொம்ப ஹெல்தி. நான் அந்த லாஸ்ட் 100 daysல ஆயிலுமே சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அந்த 100 daysக்கு அப்புறம் டில் த டேட் பார்த்தீங்கன்னா நான் அதே ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். வெளியில் போகும்போது வேறு ஆப்ஷன் கிடையாது, அங்கே இருக்கிற ஃபுட் தான் சாப்பிட்ணும். ஸோ நான் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டின சமைக்கிறதுக்கான கோகனட் ஆயில் அண்டு நல்லெண்ணெய், இது ரெண்டுமே செக்குன்னு ஆட்டின எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இனிஷியலாக 2 ஆயிலும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், கோகனட் ஆயிலுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் தான் கம்ப்ளீட்டாக, நானுமே கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபேமிலிக்குமே என்னோட ஹஸ்பண்ட், என்னோட தம்பி 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா என்னோட டயட்டை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைதா ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். இனிஷியலாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம், ப்ராக்ரஸ் நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா. கொஞ்ச நாள் இப்போ 1 மாதம் 2 மாதம் ஃபாலோ பண்ணால் அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் கேஜஸ் குறைக்கணும்னா அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல. இனிஷியலாக நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கட் டவுன் பண்ணலாம். ஒன்ஸ் நம்மளுக்கு நல்ல வெயிட் லாஸ் ரிசல்ட்டை தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் ஒன்ஸ் இன் அ வைல், மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்லாம். இப்போ என்னோட வெயிட் லாஸ் சேலஞ்சுமே நீங்கள் Day 1 Day 10 வரை பார்த்துருக்கீங்க இல்லைங்களா. அதுலேயுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீட்டில் சமைச்சு சாப்பிடுவேன். இன்கேஸ் எனக்கு உடம்பு முடியல, சமைக்க முடியலன்னா அப்போ தான் நான் இட்லியோ தோசையோ வெளியில் சாப்பிட்றதா. நம்ம டயட்டு ஃபுட்டு எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டு கடைசியில் தூக்கத்தில் கோட்டை விடக்கூடாது. இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோன்னா நம்ம பாடி மைண்டு எல்லாமே ரெக்கவர் ஆகிறதுக்கு அந்த ஸ்லீப் ரொம்பவே முக்கியம். இப்போ நம்ம வெயிட் லாஸ் ப்ராக்ரஸும் ஸ்டார்ட் பண்ணுறதால தூக்கம் ரொம்பவே முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு 9:30க்கு தூங்கி ஒரு 5:30 6 o'clock அந்த மாதிரி கூட எந்திரிச்சிக்கலாம். நானுமே இப்போ நியூ இயர்லேருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஃபோனுமே பார்த்தீங்கன்னா ஒரு 8 o'clock மேலே அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா முன்னாடி எல்லாம் உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதால தான் அதுக்கப்புறம் போய் உடனே படுத்தா தூக்கம் வர்றதில்ல. இப்போல்லாம் ஈவினிங் ஒரு 1 hour நல்லா வாக் பண்ணிவிட்டு நைட்டு டின்னரும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போ ஒரு 7:30க்குள்ளே சாப்பிட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வாரம் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் வீக்கெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ பொங்கல் முடிஞ்சு திரும்பவும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக அதெல்லாமே ஃபாலோ பண்ணணும். ஸோ கரெக்டாக அந்த 7 to 8 hours ஸ்லீப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறது. நம்மளோட ஒருத்தர் பாடிக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணின்றதை குடிக்கணும். நான் 3 liters குடிச்சிட்டு இருக்கேன். பட் இந்த கிளைமேட்டுக்கு 3 liters கவர் பண்ண முடியல. பட் பார்த்தீங்கன்னா 2.5 2 liter 2.5 வரை குடிச்சிட்டு இருக்கேன். ஸோ தண்ணி குடிக்கணுமே டிப்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட ரொட்டீனில் நான் மார்னிங் எந்திரிச்சதுமே ஒரு 500 ml லூக் வார்ம் வாட்டர் குடிச்சிருவேன். ஸோ அதுலேயே எனக்கு ஒரு 1/2 liter
மார்னிங்கே முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டிலை இப்போ எப்படி நம்ம ஃபோனை வந்து கையிலேயே வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நம்ம தண்ணியுமே வந்து நம்ம கண் எதிர்க்கவே வந்து அதை நம்ம வச்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு தெரியல, நம்மளுக்கு தாகம் எடுக்கும் போது தான் தண்ணி குடிப்போம். வேலையில ரொம்ப பிஸியா இருந்தாலும் நம்மளால தண்ணி குடிக்க முடியாது. அந்த செடன்டரி லைஃப், நம்மளோட வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதே மறந்துடுவோம் கம்ப்ளீட்டா. அதை நம்ம கண்ணு முன்னாடியே வச்சுட்டு இல்லை அது உங்களால வந்து தண்ணி குடிக்க மறந்துடுனா கூட ஒரு 1/2 hour ஒன்ஸ் ரிமைண்டர் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடிங்க. ரெஸ்ட் ரூம் நிறைய யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும், பரவாயில்ல. அப்பதான் நம்மளால வந்து 2.5 to 3 லிட்டர் கவர் பண்ண முடியும். நம்ம ஹெல்த்துக்குமே நல்லது, வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லது தண்ணி. ஏன்னா நம்ம பாடியிலே பாத்தீங்கன்னா 60% வந்து வாட்டர் மட்டும் தான் இருக்கு. அப்போ வாட்டருமே நம்ம பாடிக்கு வந்து ரொம்ப முக்கியம். நான் லாஸ்ட் 100 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் என்ன கற்றுக்கிட்டேன்னா, லைக் 70% வந்து ஃபுட்டில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், 30% வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ஒரு வருஷமாக வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன ஃபுட்டு எப்படி சாப்பிட்ணுன்னே தெரியாமல் கொஞ்சம் அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணேன். இருந்தாலுமே எனக்கு பெருசாக வெயிட் லாஸ் இல்லை. ஸோ எனக்கு வந்து டாக்டர் தான் வந்து டயட்டிஷியனை சஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி அந்த 14 kgsமே நான் ரெடியூஸ் பண்ணேன். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி முக்கியம் தான் நம்மளுக்கு. மைண்டு நடக்கும்போது நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா, நானுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா வீட்டில் உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பேன். ஒன்ஸ் நான் போயிட்டு ஒரு 1/2 hour 1 hour நடந்துட்டு வந்தேன்னா எனக்கே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். பாட்டு கேட்டு நடக்கலாம், இல்லைனா கூட வெறுமனே நம்ம ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் நம்ம கொஞ்சம் நடக்கும்போது நம்மளுக்கே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க 30 minutes வாக் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸ்மார்ட் வாட்ச் இருந்துச்சுன்னா பெட்டர், ஏன்னா நம்ம ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ணிக்கலாம். எல்லாருமே ஏன் 10,000 ஸ்டெப்ஸ் சொல்றாங்கன்னா, அந்த நம்பர் ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். மினிமம் நம்ம அதை 10,000 நடந்தோம்னா ஓகே, நம்ம கொஞ்சம் வெயிட் லாஸுக்குமே அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷூ போட்டு நடங்க. ஏன்னா நம்ம இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோன்னும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கால் வலி இருக்கும். ஒரு நாள் நடந்துட்டு கால் வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறாதீங்க. நம்ம வார்ம் வாட்டரில் கொஞ்சம் நைட்டில் கால் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ண கல்லுப்பு போட்டு வச்சாலுமே கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். அடுத்த நாள் வந்து அந்த பெயின் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஒரு வாரத்தில் அது நம்மளுக்கு கொஞ்சம் சரியாயிடும். கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடாதீங்க. டெய்லி ஒரு 1/2 hour நடக்க ட்ரை பண்ணுங்க. இல்லை ஜிம் போக முடியும் அந்த மாதிரினா கூட ஃபைன். ஜிம்முமே வந்து நான் ஏன் லோ கார்ப் டயட்டில் இருக்கும்போது போகலன்னா, ஒரு 3 months மட்டும்தான் இனிஷியலாக போனேன். ஏன்னா எனக்குமே வந்து ஜிம் போகணுமா அப்படின்னு இருந்தேன். பட் வெயிட் குறையிற மாதிரி தெரியல, ஜிம் வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் ஜாயின் பண்ணேன். இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் லோ கார்ப் டயட்டில் இருக்கிறதால உங்களுக்கு அவ்வளோவா எனர்ஜி இருக்காது. நீங்கள் ஜிம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பசிக்கும், நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 1/2 hour நடந்தாலே போதும். அவங்க ஒரு சில ஒர்க் அவுட்ஸ்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் பண்ண சொன்னாங்க. பட் அப்போ நான் ட்ரீட்மெண்ட்டில் இருந்ததால என்னால் பண்ண முடியல. பட் நான் ஒரு 1/2 hour நடப்பேன். 1/2 hour நடந்தாலே எனக்கு வந்து சஃபிஷியண்டாக இருந்துச்சு. 2 yearsல நான் லேர்ன் பண்ணது என்னங்கன்னா, நான் நிறைய அவுட் சைட் ஃபுட் சாப்பிடுவேன், ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன், கேக்கு, ஐஸ்கிரீம், பீஸா எல்லாமே நல்லா சாப்பிடுவேன். ஒன்ஸ் லேட்டராக தான் எனக்கு புரிஞ்சிச்சு அதெல்லாம் ஹெல்தி ஃபுட் கிடையாதுன்னு சொல்லிட்டு. க்ரீன் வெஜிடபிள்ஸ் நான் தொடவே மாட்டேன். ஏன்னா காலேஜ் முடிச்சு ஒர்க் பண்ணும் போதுமே ஒரு 2-3 கம்பெனிஸுமே நான் சென்னையில் ஹாஸ்டலில் தான் தங்கி வந்து வேலை பார்த்தேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் வந்து வெஜிடபிள்ஸே எனக்கு சுத்தமாக பிடிக்காம போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போனால் பிரியாணி எல்லாமே வந்து அப்படி ஜங்காக மாறிடுச்சு கம்ப்ளீட்டாகவே. ஸோ இந்த 100 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் நான் கண்டிப்பாக மத்தியானத்தில் ஒரு க்ரீன் வெஜிடபிள் எடுத்தே ஆகணும். ஸோ அதில் தான் நான் வந்து வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்டேன். 100 days முடிஞ்சதுமே எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. என்னன்னா இது அவரைக்காய், பீன்ஸு, காலிஃப்ளவர் இதையே ரிப்பீட்டடாக சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நடுவுலையுமே கொஞ்சம் விட்டு ஃபாலோ பண்ணேன். லைட்டாக சுகருமே எடுத்தேன் டீ குடிக்கும் போது. உங்களுக்கே தெரியும் எனக்கு டீனா ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஒரு கப் தான் எடுத்தேன் ஈவினிங்ல. ஆனாலும் நம்ம அதில் சுகர் போடுறோம்ல, எனக்கு அந்த டயட் முடிக்கும் போது இந்த ஜாலைன்லாம் தெரிஞ்சிச்சு. பட் அதுக்கப்புறம் சுகர் எடுக்க நம்ம ஃபேஸ் உருண்டையாக ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த நியூ இயர்லேருந்து ஓகே நம்ம திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறோம். நார்மல் பிஎம்ஐ ரீச் பண்ணுறதுக்கே எனக்கு இன்னும் வந்து 5 kg குறைக்க வேண்டியது இருந்துச்சு. நான் முடிக்கும் போது 66 இருந்தேன். அதுலேருந்து நான் இன்னும் 6 kg குறைச்சாதான் என்னோட ஹைட்டுக்கு நான் வந்து நார்மல் பிஎம்ஐ ரீச் பண்ண முடியும். ஸோ பொங்கலுக்கு முன்னாடி வர 64.5 இருந்தேன். அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். பொங்கல் முடிஞ்சு போகும்போது தான் தெரியும் எத்தனை கிலோ ஏறி அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அகைன் பரவாயில்ல,
நியூ இயர்க்கு முன்னாடி வரும்போதுமே பாத்தீங்கன்னா அப்போ ஒரு 1 kg ஏத்திட்டு தான் வந்தேன். அது குறைஞ்சிருச்சு. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து எப்பவுமே வெயிட் வந்து நம்மளுக்கு குறைஞ்சிட்டே இருக்காது. அதுல ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது கரெக்டா சாப்பிட்றோமான்றதை தான் நம்ம பார்க்கணும். ஃபுட் பிளேட் பொறுத்தவரை ஒவ்வொரு மீல்லையுமே வந்து நம்மளுக்கு வந்து புரோட்டீன் இருக்கணும். இப்போ நான் மார்னிங் வந்து இப்பெல்லாம் 2 முட்டை வந்து பாயில்டு முட்டை சாப்பிட்டாலே எனக்கு வந்து வயிறு ஃபுல்லாகிடுது. அதில் நான் மார்னிங் ஒரு 10க்கு தான் எந்திரிக்கிறேன், என்னோட டேவை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இல்லை எனக்கு முட்டையும் அன்னைக்கு இல்லை, இட்லி மாவு தோசை மாவு இல்லைனாலுமே நான் என்ன பண்ணுவேன்னா முன்னாடி நைட்டே பச்சைப்பயிறு ஊற வச்சிருவேன். ஒரு 100 கிராம் வேக வச்ச பச்சைப்பயிறு வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக எடுத்துப்பேன். அது கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும், ஏன்னா அது ப்ரோட்டீன் தானே. அதுக்கப்புறம் டீடாக்ஸ் டீன்னு நான் ஒன்று குடிப்பேன். டீடாக்ஸ் டீனா இப்போ கிரீன் ஸ்மூத்தி லாஸ்ட் இயர் அந்த 100 டேஸ்லையுமே நான் குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வெயிட் தான் நான் கொஞ்சம் தானே கம்மி பண்ண போகிறோம் 100 டேஸில். அதனால ஆல்டர்னேட் டேஸ் குடிக்கிறேன். கிரீன் ஸ்மூத்தி குடிக்க முடியல, கீரை இல்லை, ஏதோ ஒன்று இல்லைன்ற பட்சத்தில் லெமன் இருந்துச்சுன்னா ஆஃப் லெமனை வந்து லூக்வார்ம் வாட்டரில் புழிஞ்சு ஆஃப் லெமன் அந்த ஒரு 200-250 வாட்டரில் வந்து நான் குடிச்சிருவேன். ஒரு மீலுக்கு நடுவுலுமே எனக்கு வந்து முன்னாடி டீடாக்ஸ் டீ வாட்டர் இருக்கும். நான் வந்து டீடாக்ஸ் டீ குடிக்கும் போது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அந்த ஃபுட் பிளேட்ல வந்து நான் அப்டேட் பண்றேன். லஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கிரீன் வெஜிடபிள் இருக்கணும், புரோட்டீன் இருக்கணும். கார்ப் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியா எடுத்துக்கோங்க. என்னோட ஃபுட் பிளேட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வெஜிடபிள்ஸ் தான் நிறைய இருக்கும். கேரட் நான் ஏன் பச்சையா சாப்பிட்றேன்னா, என்னோட டயட்டிஷியன் கேரட்டை நீங்கள் சாப்பிட்லாம், ஆஃப் கேரட் தான் சாப்பிடணும், அதுவும் பச்சையாக தான் சாப்பிட்ணும்னு சொன்னாங்க. அப்போத்துலேருந்து நான் அதை வந்து இருந்துச்சுன்னா பச்சையாகவே சாப்பிட்றது. அந்த கிழங்கு வகையெல்லாம் நான் கம்ப்ளீட்டாகவே கட் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு கூட, இந்த கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இது எதுவுமே எடுக்க சொல்லலை. முடிச்ச பிறகு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு கிழங்கு எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. இப்போவுமே வெஜிடபிள்ஸ் வாங்கும்போது அது வாங்கினா எப்பயாவது ஒரு கிழங்கு சாப்பிட்றது உண்டு. பட் கிரீன் வெஜிடபிள்ஸ் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. புரோட்டீன்னு பார்க்கும்போது நம்ம மத்தியானத்தில் வேணும்னா பன்னீர் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை மத்தியானத்தில் 2 பாயில்டு முட்டை எடுத்துக்கலாம். எக்கோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா லைக் 2 தான் சாப்பிட்ணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் எக்கு நீங்கள் சாப்பிட்லாம், ஏன்னா ஒயிட் அண்ட் எல்லோல பார்த்தீங்கன்னா குட் ஃபேட் தானே இருக்கு. அது நீங்கள் 2 முட்டை சாப்பிடும்போது ஓகே. இன்கேஸ் உங்களுக்கு அதிகமாக அதில் சாப்பிட்றீங்கனாலும் நீங்கள் ஒயிட் மட்டும்னா எடுத்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒரு நாளைக்கு 2 முட்டை வந்து எடுத்துப்பேன். அண்ட் கிரீன் வெஜிடபிள்ஸ், குக்கும்பர் வேணும்னா எடுத்துப்பேன். அன்னைக்கு நானும் என் ஹஸ்பண்ட் தம்பி மட்டும்தான் இருக்கும். தம்பி மார்னிங்கே ஆஃபீஸ் போயிடுவாங்க. ஸோ மத்தியானத்தில் நான் எனக்கு ஹஸ்பண்ட் மட்டும் சமைக்கிறதால வேணும்னா நான் ரைஸ் வந்து செய்வேன், இல்லைனா வந்து வெஜிடபிள்ஸ், எக்கு இதுவே எனக்கு வந்து ஃபுல்லாக இருக்கும். பட் ஈவினிங்காக ஒரு லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ்ல கண்டிப்பாக பசிக்கும். ஸோ ஈவினிங் நான் 4 மணிக்கு ஒரு சுகர் இல்லாமல் ஒரு டீ குடிப்பேன். குடிச்சிட்டு ஒரு வாக் போயிட்டு வந்த பிறகு பசிச்சுன்னா எல்லோ பம்ப்கின் இருந்துச்சுன்னா ஒரு சூப் குடிப்பேன். இல்லை நம்ம முன்னாடி நாளே எப்படியும் பிளான் பண்ணுறோம்ல, நம்ம நாளைக்கு ஃபுல் டே நம்ம என்ன சமைச்சு சாப்பிட போகிறோன்னு, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஏதாவது ஒரு பிளாக் சுண்டல், ஒயிட் சன்னா ஏதாவது வந்து முன்னாடி நாளே வந்து ஊற வச்சிருவேன். ஸோ தட் நம்ம அடுத்த நாள் ஒரு 4 விசில் வச்சா அந்த ஸ்நாக் ரெடி ஆகிட போகுது. இதெல்லாம் நம்ம கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ப்ரோட்டீன் நம்ம நிறைய எடுத்தாலே, நிறைய இந்த சென்ஸ் நம்ம பாடி வெயிட் என்ன இருக்கிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 65 இருக்கணும்னா 65 கிராம் ப்ரோட்டீன் நான் கவர் பண்ணணும். நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 40 to 50 கிராம் ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு கவர் பண்ணுறேன். எனக்கு அதில் தான் வந்து எனக்கு கிரேவிங்ஸே ஸ்டாப் ஆச்சு. முன்னாடியெல்லாம் வந்து வீட்டுக்கு கீழேயே வந்து எல்லாமே அவைலபிலிட்டியாக இருக்கும். ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிக்கலாம், ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். இப்போல்லாம் அந்த கிரேவிங்கே இல்லை, ஏன்னா ப்ரோட்டீன் நான் எடுக்கிறேன். நான் சாப்பிடாம இருக்கும் போதுமே இன்கேஸ் எனக்கு என்னால் ப்ரோட்டீன் எடுக்க முடியலனாலுமே எனக்கு நல்லா பசிக்கும், ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கும். ஸோ நான் அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன் நம்மளுக்கு வந்து இந்த கிரீன் வெஜிடபிள் ப்ரோட்டீன்லாம் நிறைய எடுத்தால் நம்மளுக்கு வந்து கிரேவிங்ஸ் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் நைட்டில் நான் ஏன் வந்து சப்பாத்தி ப்ரோட்டீன், இல்லைனா வந்து சிக்கன் டிக்கா, இல்லைனா எறா, ஃபிஷ், மட்டன் அந்த மாதிரி நைட்டில் எடுத்துக்கலாம். நான் ஏன் ப்ரோட்டீன் நான் டின்னருக்கு எடுக்கிறேன்னும் போது எனக்கு அடுத்த நாள் மார்னிங் எந்திரிச்சு ஒரு 10-11 வரை எனக்கு அந்த எனர்ஜி இருக்கும். இன்கேஸ் வந்து என்னால் நைட்டு சமைக்க முடியல, வெளியில் போய் 2 தோசை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 தோசை சாப்பிட்டாலுமே எனக்கு சம்டைம்ஸ் நான் நடுராத்திரில் வந்து முழிப்பு வந்துடுது பசியில். எனக்கு அடுத்த நாள் மார்னிங்குமே சீக்கிரமாக எழுந்துட்டு பசிக்க ஆரம்பிச்சிருது. அதனால் நான் அந்த டயட்டில் இருந்து நைட்டு ப்ரோட்டீன் வந்து நல்லா ஃபுல் பேக்கடாக சாப்பிட்டேன்னா, அதுவும் வெறும் ப்ரோட்டீன் தான் எடுப்பேன். பசிச்சுன்னா அந்த சப்பாத்தி எடுக்கிறது பெருசாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகலன்றதால ஒரு சப்பாத்தியோ 2 சப்பாத்தியோ எடுத்துக்கிறேன். இல்லைனா வெறும் பன்னீர் டிக்கா, வெறும் சிக்கன் டிக்கா, பன்னீர் புஜ்ஜி அந்த மாதிரி தான் நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அடுத்த நாள் டே நான் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதால எதர் கிரீன் ஸ்மூத்தியோட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இல்லைனா பசிக்குதுன்னா முன்னாடியே இதை வந்து பிளான் பண்ணிடுவேன், என்ன மார்னிங் நம்ம எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு 2 மீல்ன்ற மாதிரி எடுத்திருக்கேன்.
ஃபர்ஸ்ட் டைம் லாங் வீடியோ ரெக்கார்ட் பண்றதால வீடியோ ஆன் ஆயிருக்கா இல்லையானே செக் பண்ணாம ஒரு 2-3 மினிட்ஸ் பேசிட்டேன். நெக்ஸ்ட் போய் அந்த கிளிப்பை செக் பண்ணி பார்க்கும்போது அது ரெக்கார்ட் ஆகல. அதனால ஆல்ரெடி எடுத்த கிளிப்ல வந்து வாய்ஸ் ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ் ஆர் கமெண்ட்ஸ் என்னமோ வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இன்கேஸ் இந்த வீடியோ யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்க ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் ரெசிபி வீடியோஸ் கேட்டிருக்கீங்க. அதை நான் ஒன்னொன்னா ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அப்கமிங் டேஸ்ல கண்டிப்பா அப்லோட் பண்றேன். நான் ஏன் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னிக்குள்ள வந்தேன், எதுக்காக நான் வெயிட் ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்ற ஸ்டோரி தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு என்னோட ஜேர்னியை வந்து நான் உங்களுக்கு வந்து லாங் வீடியோல சொல்றேன். இன்னுமே உங்களுக்கு கிளாரிட்டி வேணும், பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன ஹெல்தி ஆப்ஷன்ஸ் இருக்கு, லஞ்ச்ல எந்த மாதிரி ஹெல்தி ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம், டின்னர்ல என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு வேணும்னாலும் சொல்லுங்க. அதுவுமே நான் வந்து டீட்டெயிலா வந்து அப்டேட் பண்றேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்க இவ்வளவு சப்போர்ட் பண்றதாலதான் நானுமே வந்து நீங்க கேட்கிற டவுட்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து வீடியோ அப்லோட் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.